திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் பல ஹிட் பாடல்களை பாடியிருந்த மலேசியா வாசுதேவன் தொடக்கத்தில் வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போது எஸ்பிபிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இவர் பாடிய ஒரு பாடல் பெரிய வெற்றியை பெற்று அவருக்கு மேலும் வாய்ப்புகளை கொடுத்துள்ளது. தமிழ் சினிமாவில் காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் பல ஹிட் படங்களை கொடுத்திருக்கும் பாரதி ராஜா கிராமம் சார்ந்த கதைகள் மற்றும் நகரம் சார்ந்த கதைகள் என பல வகையான கதைகளை இயக்கி இயக்குநராக பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார். இப்படி பல சாதனைகளை படைத்துள்ள பாரதி ராஜா முதலில் இயக்கிய படம் 16 வயதினிலே. 1977 வெளியான இந்த படத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இளையராஜா இசையமைத்த இந்த படத்தின் பாடல்கள் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. கண்ணதாசன், கங்கை அமரன், ஆலங்குடி சோமு ஆகியோர் இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருந்த நிலையில் கண்ணதாசன் எழுதிய 3 பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருகிறது. அதில் ஒரு பாடல்தான் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்ற பாடல். இந்த பாடலை மலேசியா வாசுதேவன், பி. சுசீலா இணைந்து பாடியிருந்தனர். உண்மையாக இந்த பாடலை முதலில் பாட இருந்தவர் எஸ்பிபி. இந்த பாடல் பதிவின் போது எஸ்பிபி லேட்டாக வந்துள்ளார். அதே சமயம் அவருக்கு தொண்டை கட்டி கொண்டதால் அவரால் பாட முடியாத நிலையில் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் புலம்பியபடி இருந்துள்ளனர். அந்த சமயத்தில் மலேசியா வாசுதேவனை பாட வைக்க முடிவு செய்து இளையராஜா அவருக்கு பாட்டு சொல்லி கொடுத்துள்ளார். அப்போதே கமல்ஹாசனுக்கு பாட போற இந்த பாட்டு உனக்கு பெரிய லைஃப் கொடுக்கும் என்று கூறியுள்ளார். இளையராஜா சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு மலேசியா வாசுதேவன் பாடிய அந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.